ஹலோ கனிங் சேனல் பீப்புள், கிட்டத்தட்ட சோஷியல் மீடியா ஃபுல்லாக மொத்த ஊருமே வெயிட் பண்ணிகிட்டு இருக்க விஷயம் என்ன அப்படின்னா பிக் பாஸோட வீக்கெண்ட் எபிசோட் தான். ஸோ பிக் பாஸோட வீக்கெண்ட் எபிசோட் இப்போ வந்து முக்கால்வாசி கிட்ட ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு. இந்த ஷூட்டிங்லேயே வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயின் ரோஸ்ட்டே நம்மளோட ஜாக்லினுக்கும் நம்ம சௌந்தர்யாவுக்கும் தான் வந்து விஜய் சேதுபதி சார் பிளான் பண்ணியிருக்காராம். அக்கார்டிங் டு தட் ரிப்போர்ட் என்ன நடந்துச்சு அப்படின்னா, நம்மளோட ஜாக்லினும் நம்மளோட சௌந்தர்யாவும் ஃபஸ்ட்டே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, முதல் ரவுண்ட்லேயே, அதாவது அந்த ஒரு ரவுண்டே வந்து எலிமினேட் பண்ணியிருப்பாங்களா, இந்த ரவுண்டே கேன்சல் பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த ரவுண்டில் வந்து முக்கியமாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தர்ஷிகாவை எப்படியாவது வந்து இது பண்ணிடணும், அதாவது வெளியே அனுப்பிச்சிடணும், சௌந்தர்யாவை சேவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானும் வந்து இருந்துச்சு. ஸோ சௌந்தர்யாவோட பொம்மையை வந்து தர்ஷிகா வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஞ்சித்தோட கையில் இருந்த ராணுவ பொம்மையை எடுத்துகிட்டு தூக்கிட்டு கொடுத்துட்டு போய் அப்படியே வந்து மொத்தமாக வந்து டோட்டலாக கொலாப்ஸ் பண்ணி விட்டாங்க. ஸோ என்ன நடந்துச்சு அப்படின்றது பார்க்குற வியூவர்ஸ்க்கே தெரியாமல் இருந்துச்சு. அப்புறம் லைவ் ஸ்ட்ரீம்லாம் பார்த்து தான் கொஞ்சம் வந்து எல்லாருக்குமே வந்து தெரிய ஆரம்பிச்சிது, ஓ இதான் நடந்துச்சா அப்படின்ற மாதிரி. ஸோ இதுக்காக என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சௌந்தர்யாவை போட்டு லெஃப்ட் ரைட்டு மேலே கீழே பொழந்து எடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணதே ஃபஸ்ட்டு தப்பான விஷயம். நீங்கள் வந்து அது மட்டும் இல்லாமல் நிறைய பேரை வந்து நீங்கள் வந்து மார்க் பண்ணிகிட்ருக்கீங்க, நிறைய பேரை வந்து நீங்கள் வந்து திட்டுறீங்க. ஸோ இது எல்லாமே வந்து ரொம்ப தவறான விஷயமாக தான் இருக்குது. உங்களை சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்கள் டீமே வந்து விளையாடுறது உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லி நம்ம சௌந்தர்யாவை திட்ட ஆரம்பிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஜாக்லினுமே வந்து நீங்கள் வந்து இவ்வளோ நியாயமாக பேசுகிறீங்க, இவ்வளோ வந்து எல்லாத்தையும் வந்து பக்காவாக பிளான் பண்ணுறீங்க, சூப்பராக கேம் விளையாடுறாங்கன்னு சொல்கிறீங்க, நீங்கள் வந்து நம்பர் 1 ரேங்கிங்கில் இருக்கிறதாகவும் மற்ற டீம்மேட்ஸ்லாம் நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க. ஆனால் ஏன் இப்படி சீப்பாக வந்து ஒருத்தங்களை வந்து எப்படியாவது காப்பாற்றிடணும், அதுவும் உங்கள் ஃப்ரெண்டை எப்படியாவது காப்பாற்றிடணும் அப்படின்னு சொல்லி விதிமுறைக்கு உள்படாத நிறைய விஷயங்களை நீங்கள் செய்கிறீங்க. அந்த பிட் இடத்துல நீங்கள் மாற்றிருந்தீங்க அப்படின்னும் போது வந்து அப்படியே வந்து நடந்துச்சுன்னா சரி ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். விதிமுறையிலே இருக்குது, பிட்டிலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் பொம்மையை கை மாற்றக்கூடாதுன்னு. அதை தாண்டி எப்படி கை மாற்றினீங்க அப்படின்னு சொல்லி நம்ம விஜய் சேதுபதி கேள்வி கேட்டிருக்காரு. சரி ஓகே இதெல்லாம் நடந்துச்சு, தெரிஞ்சு தான் சார் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஒத்துப்பீங்க அப்படின்னு பார்த்தா, ஓ இதுதான் கேமா, ஓகே நாங்கள் மாற்றுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பெல்ட்டி அடிச்சிட்டிங்க. மாற்றி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி மஞ்சரியை சொல்கிறீங்க, பொய் சொல்கிறாங்கன்னு சொல்கிறீங்க. ஆனால் இது எல்லாத்தையும் நீங்களுமே பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சௌந்தர்யா ஜாக் 2 பேருமே வந்து போட்டு பொழந்து எடுத்துருக்காங்க. முக்கியமாக குறிப்பாக இது வந்து ஒரு கேமாக ரொம்ப குரூப்பாக ஆடக்கூடிய ஒன் ஆஃப் த டாஸ்க் தான். இதை வந்து நாங்கள் யாரும் சிங்கிளாக ஆட சொல்லவே இல்லை. அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து இதில் விதிமுறைக்கு உட்பட்ட வகையில் நீங்கள் எந்த விஷயத்தை பண்ணியிருந்தாலும் வந்து கண்டிப்பாக வந்து அது ஏற்றுக்கொள்ளப்படும் தான். தர்ஷிகா வந்து சிங்கிளாக ஆடுங்க சோலோவாக ஆடுங்கன்னு சொல்கிறது ஒத்துக்க முடியாத ஒரு விஷயம் தான். பட் ஆனால் உங்கள் ஃப்ரெண்டுக்காக நீங்கள் வந்து விதிமுறையை மீறுறது அப்படின்றது பிக் பாஸ் ரூலில் வந்து ரொம்பவே வந்து அவமதிக்கக்கூடிய விஷயம். அது ஜாக்கும் பண்ணியிருக்காங்க, சௌந்தர்யாவும் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது இது வந்து எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணால் போகலாம். இதுக்கு மேலே இந்த மாதிரி டாஸ்கில் விதிமுறையை மீறது நடந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன மாதிரியான ஸ்ட்ரைக் வேணாலும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி நம்மளோட விஜய் சேதுபதி அவர்கள் இப்போ வந்து வார்ன் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த வாரம் ஃபுல்லாகவே வந்து நமக்கு இல்லை ஜாக்லினுக்கும் சௌந்தர்யாக்கும் ரோஸ்ட் வந்து ஹெவியாக இருக்க போகுது அப்படின்றது நல்லாவே தெரியுது. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ கேஸ் பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.